என்னைக்குமே தோத்தாரா ராவணன் சொல்லக்கூடாது. இதுல வர கௌரவம் வர முன்பக நடுநடுங்க உதய வரத்தை பெற்று உடம்பு தாங்காது. இந்த வீரம் எந்தனுக்கு கட்டதினால் பட்டுன்னு உடம்பு தாங்காது. நாலுடாப்பா காலை புட்டம் ஏனுங்க போது பாத்தி அந்த வாழை வச்சுக்கு போறேன். அப்புறம் கூட்டுங்க போன அப்புறம் நாடி இப்ப நாங்க என்ன தான் பண்ணணும் அதை மட்டும். நானோ வந்தது தவறென்று உன்னோடு சமர் செய்வதென்று என்னுடைய பாதத்திலே விழுந்து விட்டால் இனிமேல் கொண்டு உன்னோடு நான் சமர் செய்ய போது உங்கள் இருவரையும் நான் நினைத்து விட்டேன். அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டுட்டா அப்புறம் என்னடா இருக்கிறது? என்னோடு குரங்கு சார்னு சொல்லக்கூடாது, தப்பு. என்னோடு சமர் செய்தீர்கள்லவா, அதனால் நீங்களும் உடல் எல்லாம் ஆட்சியாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுக்கிறேன், அதை வாங்கிட்டு நீங்க உங்க நாட்டுக்கு. அதனால பெரிய பரிசா கொடு. சரி, சின்ன பரிசா. அப்படியா? பரிசு வேண்டாம், பரிசு வேண்டாம். சரி, பரிசு தருகிறேன் என்று உரைத்தீர்களா? அப்படியா? இது வந்தாலும் நீங்க இருவரும் கருத்து நீட்டுங்க, வாங்க. சின்னதா கொடு, எனக்கு பெரிய பரிசு. பெருசா கொடுக்குற, வாங்க. கை நீட்டு, கை நீட்டு, கை நீட்டு, கை நீட்டு, 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 நீட்டு. அப்பவே சொன்னேன்டா நானு. நீட்டு, நீட்டு, நீட்டு. ஏன்டா டேய்? தென்னிலங்கை தென்னிலங்கை வேண்டாம். தாய்க்கு தமிழ் மகன், தமிழுக்கு பல தொண்டுகள் செய்தவன். அதாவது 20 கரத்திலே ஒரு கரத்தை உடைத்து காம்போதி ராகத்திய பாடி ஈசனியை மெய்மறக்க செய்தவன். தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவண். ஈஸ்வரன், ஈஸ்வரனுக்கு நிகராக பெற்றவன் இந்த ராவணன். டேய், நீ ஆளக்கூடிய எந்த நாடு? தென்னிலங்கை. உன்னுடைய தென்னிலங்கை சாம்ராஜ்யமே ஏன் மொட்டை வால்ல கட்டும் பாடுற வால்மோனையில கட்டும் போயிட்டாங்க. அவன் என்ன தான் பண்ணான்னு தெரியல. நான் சொன்னேன் அந்த வரகுட்ட கம்யூனிட்டி இன்னும் வேற அங்க வேற வரகுட்ட கம்யூனிட்டி எனக்கு ஒழுங்கான வர கொடுத்துருக்கலாம்ல. நீ கேட்டதுல ஒழுங்கான வார்த்தை. டேய், அன்று சிவனிடம் வரம் வாங்கினாயே, எப்படிப்பட்ட வரத்தை நீ வாங்கினாய்? நானா 3.5 கோடி வரத்தின் சொல்லாத காரி துப்புறாங்க கொண்டா. ஏண்டா டேய், 3.5 கோடி வரம் வாங்கினாயே, அது என்னடா 1/2 கோடி? ஏண்டா வாங்கியவன் ஒன்று முழுதா 4 வாங்கியிருக்கணும், இல்ல 1 கோடியாவது வாங்கியிருக்கணும். 3.5 ஆயுட்காலம் வேண்டும் என்று உரைக்கின்றாயே. அப்போது பார்த்தான் நாரதனாகப்பட்டவன். நீ வரம் வாங்கி மீண்டும் உன்னுடைய நாட்டுக்கு திரும்பும் பொழுது ஒரு செடியை எடுத்து என்ன செய்தான் தெரியுமா? அதாவது தலைகியாக புதைத்து விட்டான் மண்ணிற்குள்ளே. தலையாக புதைத்து விட்டு அதற்கு தண்ணீரை ஊற்றினால் அந்த செடியானது வளருமா? எப்படி வளரும்? வளராது. வேறு மேல் இருக்குது, முனைக்கு இருக்குது. அப்படி இருக்கும் போது நீ என்னடா வரம் வாங்கினு கேட்டான் நாரதனாகப்பட்டவன். 3.5 கோடி ஆயுட்காலம் வேண்டும் என்று வரத்தை வாங்கினேன். 1/2 கோடி என்னடா ஆச்சரிய கேட்டான். அதை வாங்கவில்லை என்று உரைத்தான். மீண்டும் போயிட்டு வா, அந்த 1/2 கோடி ஆயுளை வாங்கிட்டு வான்னு சொன்னான். உடனே நீ என்ன செய்தாய்? மீண்டும் சென்றாய், சிவனை பார்த்தால் 1/2 கோடி ஆயுள் வாங்கிட்டேன். மீண்டும் வரும்போது நாரதன் கேட்டான், சென்றாயே என்ன ஆனது என்று. சுவாமி, சென்றேன், 1/2 கோடி ஆயுளை வாங்கிவிட்டேன். ஏண்டா, ஏற்கனவே வாங்கியிருப்பது எத்தனை கோடி? 3.5 கோடி. 3.5 கோடி ஆயுளை மறந்து 1/2 கோடி ஆடை, அதாவது ஆயுட்காலம் வேண்டும் என்று வாங்கி வந்தாயே. அது அப்படி மொத்த சேர்த்த 4 கோடி தானே. ஏண்டா 3.5 தான் மறந்து விட்டாயே, 1/2 கோடி ஆயுள் மட்டும் கேட்ட. அதனாலதான் இந்த நிலைமைக்கு நீ ஆளாயிட்ட.
சரி போனால் போகட்டும். நீ எப்பேற்பட்ட வரத்தின வாங்கின? நான் எப்படிப்பட்ட வர தெரியுமா? சமர் செய்யும் போது போர்க்களத்தில் யார் ஒருவன் என்னை எதிர்த்து சமர் செய்ய வந்தாலும் அவனின் பாதி பலம் என்னை வந்து சேர வேண்டும் என்று வரத்தை பெற்றான். நீ என்னோடு சமர் செய்யும் போது உன்னுடைய பாதி பலம் என்னை வந்து சேர்ந்து விட்டது. அதனால்தான் தோல் தினம் அதிகமாக எடுத்துவிட்டது. என்னிடத்திலே தோற்று விட்டான். அவன் புத்திசாலி அறிவு பாத்தியா? டேய் டேய் பேசட. நான் வாங்கின வர எப்படி தெரியுமா? தபால் தெரியாதவன் அட்ரஸ் கொண்டு போய் போட்டா மாரி இருக்குதுடா. அதான் ஒருத்தன் மெட்ராஸ்ல வேலை செஞ்சுக்கிறான். அவனுக்கு இங்க தவப்பா அட்ரஸ் எழுதுறான். என்னன்னு இன்னாரு மகனே எப்படிரா இருக்கிறான்னு எழுதுறான். அந்த எழுதுன அட்ரஸ் கொண்டு போய் தபால் போட்டியில போடுறான்னு உங்ககிட்ட குத்த அனுப்புறேன். நீ என்ன பண்ண? கொண்டு போய் தபால் போட்டியில போட்டு விழா, அதாவது விஷயத்தை எழுதினிய. ஆமா, செல்லக்கூடிய விலாசத்தை எழுதினியா? இல்ல. அது எங்கடா போய் சேரும்? எங்கெங்கயோ போய் போவோம். மறுபடியும் இன்னொரு கடிதாசி எழுதணும். விலாசத்தை எழுதினேன், விஷயத்தை எழுதாத விட்டு மேடம் போய் சேர வேண்டியதுல ஒழுங்கா போய் சேரல. 3.5 கோடி 3.5 கோடி விஷயத்தை எழுதினேன், விலாசத்தை எழுதாத விட்டேன். 1/2 கோடி விலாசத்தை எழுதினேன், விஷயத்தை எழுதாத விட்டேன். நான் வாங்கின வர தபால் மாதிரி புடிச்சுடா. நாளைக்கு 6 ஊர்ல சொல்றேன் போன் பண்ணி. நானா கோய்கறி ஒரு லேசா வரப்போ மன்னிப்போ சரணாகதி அடைந்து விட்டோம். இதப்பார், என்னுடைய மொட்டை வாளிலே கட்டி இந்த இமாச்சலத்திலிருந்து கிஷ்கிந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் நான் எப்படி செல்வேன் தெரியுமா? அதாவது நடந்து செல்வேன், பறந்து செல்வேன், மர கிளைகளிலே தாவி தாவி. ஆனா நீங்க இருவர் எங்க இருக்கிறீங்க? மொட்டை வாளில இருக்கிறீங்க. அப்படி நான் செல்லும் போது காடு, வனம், வனாந்திரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து இடத்திலும் உங்கள் இருவரை தரவடி இழுத்து செல்ல போகிறேன். எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? நான் சும்மா கூட வந்த எரிபிடித்தான். சரி, அவரு வந்து கராமுரான்னு ரசத்துல முள்ளு போதல் கிள்ளு போதல் என்ன இஷ்டம் போ. கல்லு மேல முள்ளு மேல இஷ்டம் பாரு. எனக்கு இஷ்டம் சொல்ல மாட்டோம், பில்லு மேலே இஷ்டம். அப்படியா? ஏண்டா டேய், அப்படியா? அதாவது மன்னனுக்கு அழகு செங்கோல் மடமை, மந்திரி கழகு மறுபொருள் எடுத்துரைத்தல் கூட வந்துகிறீல்ல. யாவதாவது அவர் பெற்றிடமும் மையமும் பட வேண்டும். அதனால கூட அவர் பெற்றிடமும் நீயும் படணும். அதனால அது மட்டும் கிடையாது. இவர் யார்? 10 தலை கொண்ட ராவணன். இந்த 10 தலை கொண்ட ராவணனை 10 தலை பூச்சியாக சுருட்டி பந்தாக எடுத்து சென்று கிஷ்கிந்த நாட்டிலே தொட்டிலே என்னுடைய மகன் அங்கதன் விளையாடிக் கொண்டிருக்கிறான். அந்த தொட்டின் மேலே கட்டி வைத்து இவனை ஆறாரோ என்று ஆறாரோ காட்டப்படும். ஒரு தலந்து ஒரு மூலந்தே உனக்கு மூளை வேலை செய்யும். உனக்கு 10 தலந்து புண்ணாக்கு வேலை செய்யும். 10 தலைக்கு அர்த்தம் சொன்னா எங்க போண்டா டேய். ஏன்டா வேற விளக்கம் தெரியுமா? 10 தலை என்பது 10 சிரம் கிடையாது, இருப்பது அது ஒரு சிரம் தான். 10 தலை என்பது சொல்றவங்க எல்லாம் போய். ஆமா, ராவணு 10 தலையே கிடையாது, ஒரு தலை தாண்டா. சொல்லட்டுமா? அத சரி வாங்கட்டு. இப்போதே உங்கள் இருவரையும் தவத்திற்கு சென்றேனாது வரகாடு ஒரு டீ 4 பண்ணு இருந்தா போதும் சொல்றேன்.
அப்படியா? கம்முனு மாட்டுறாரு. வா, இப்படியே ஒரு உட்கார்ந்து கொண்டிருக்க. ஏய், நான் சென்று வருகிறேன். இங்கூட்டு வந்துட்டோமா? உட்கார்றா. இங்கூட்டு. சிவனருள் பெற்றாரும் சிறுவரை முட்டாரோ புரியவில்லை தெரியவில்லை தமிழ்த்திற்கு சென்றாத வரகான வரகான வந்து விட்டேன். வரப்பட்டு வந்தீரா சர்வேசனையை கண்டீரா வரப்பட்டு வந்தீரா சர்வேசனை கண்டீரா ஈசனவன் காட்சி நான் ஈசனவன் காட்சி கண்டேனுங்க மாட்சி ஈசனவன் காட்சி கண்டேனுங்க மாட்சி இமாச்சலம் சென்றேன், ஈசனை சென்றேன், வேண்டிய வரத்தை பெற்று வந்து விட்டேன். சந்தோஷமாக மாச்சி மன சங்கடம் எல்லாம் போச்சு வந்தீரா சர்வேசனை கண்டீரா கண்ணே தாரை, உன்னுடைய வார்த்தை சிறுமேற்கொண்டு சென்றேன் இமாச்சலம், ஈசனை கண்டேன், வேண்டிய வரத்தை பெற்று வந்து விட்டேன். மிக்க சந்தோஷம். சுவாமி, உன்னை வாழையிட்டு மனதார வாழ்க்கை எங்கு சென்றாலும் நம்முடைய மகன் அன்புதற்கு ஒரு புதிய விளையாட்டு எடுத்து வர சொன்னேன். ஆமா, அதை மறந்து விட்டேன். தாரை கொண்டு வந்தேன். கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் தரைய மாதிரி கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் கண்ணே தாரை, சொல்லுங்கள் சுவாமி. 10 தலை பூச்சியை பந்தாக சுருட்டி கொண்டு வந்திருக்கிறேன். அப்பேற்பட்ட பொருளை நான் பார்க்கலாமா? பார்க்கலாம், வாயிற்படியில் இருக்கிறது. அப்படியா? சென்று பார்த்து விட்டு வா. ஆகட்டும் சுவாமி. சொன்னேன். சுவாமி, ராவணனாயிட்டு சுவாமி, ராவணனாயிட்டு. இவன்தான் தென்னிலங்கி ஆளக்கூடிய ராவணன் என்பது உனக்கு எப்படி தெரியும்? ஆம் சுவாமி, தெரியும் சுவாமி. எப்படி ஒரு வார்த்தை சிறுவனுக்கு ஆதிசக்தி வணங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் செய்த பூஜை கணவன் இங்கே சாத்திக் கொண்டு வேட்டையாடுகிறார். அடிக்கின்ற அடி தாள முடியாமல் தாங்க முடியாமல் நீங்கள் இமாச்சலத்தில் செய்து சொன்னீர்களே. வாலி, தாரை தாரை வாலி எங்கே? காளி நான் தரமா? ஏய், தாரை அம்மாள், சுவாமி, தாரையே உனது வார்த்தை கேட்காமல் சென்றேன் இந்த பாவி. தாரையே உனது வார்த்தை கேட்காமல் செய்த இந்த பாவி சரணாகதி தருவா. அம்மா சுவாமி, இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவனான நன்மையும் செய்து விடலாம். யார் ஒருவர் தவறு செய்கின்றார்களோ அந்த தவத்தை எண்ணி அவர்களையே மனவண்டிப்பது மன்னிப்பதுதான் மனித தன்மையா. இவனுக்காக இல்லாவிடி என்னுடைய மண்டோதரி
என் போன்ற ஒரு சக்தி பூஜை புரியவள். ராவணன் இருந்து என்ன எழுந்துற இல்ல ஏந்திர அடிப்பட்ட எழுந்துரு. என்னது? ஏய் தாரியம்மாள் வாயில புள்ளுங்க. இதை பாருடா, ஒருத்தன் சேர்த்தா 2 பேர் தாலியா இருக்கணும். யாரே? ராவணன் ஒருவன் இருந்தால் 2 பெண்கள் தாலியா இருக்கணும். அப்பனா அவன் ராவணன் எத்தனை பொண்டாட்டியா? ஆமாண்டா. மண்டோதரி என்பவள் சக்தி பூஜை கூறியவளா. காசி ரிஷி மகளா கூட ஏமா தானிய மாலை என்ன சொல்லக்கூடிய 2வது மனைவியாம். ஒருத்தன் சேர்த்தா 2 பேரும் தாலியா இருக்கணும். புரியுதா? இவனுக்காக இல்ல அவளுடைய மனைவி மண்டோதரி கையில மண்ணி போய்தான் மடிய தண்ணி சொல்லுங்க. ஏனவையா இந்த பால்வாடி ஆயாமா ஒண்ணுச்சு அதுக்கு அது இல்லையாப்பா? ஜெய் யாரா அவன்? ஒய்ப்பு கிடையாதுடா, உனக்கு ஏறிக்குது கொழுப்பு. ஜெய் தெரியுதா? இவன் ஒருவன் இருந்தால் 2 மனைவி தாலியா இருப்பார்களாம். ஏனென்றால் என்னுடைய மனைவி போன்று அவனுடைய மனைவியும் கற்புக்கரசி சக்தி பூஜைக்குரியவள் மண்டோதரி. அதனால்தான் என்னுடைய மனைவியின் வார்த்தையை கேட்டு அவனை கொல்லாமல் நின்று என்னுடைய மனைவி மன்னிக்க வேண்டும் என உரைத்ததால் உங்கள் இருவரையும் மன்னித்து விட்டேன். அது மட்டும் கிடையாது. இவர் யார்? தென்னிலை ஆளக்கூடிய ராவணேஸ்வரன். நான் யார்? கிஷ்கிந்தி ஆளக்கூடிய வாலியாகப்பட்டவன். வட திசைக்கு அதிபதி நான், தென் திசைக்கு அதிபதி இந்த ராவணேஸ்வரன். அதனால் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதற்காக இப்போது இந்த ராவணனை என்னுடைய நண்பனாக ஏற்க போகிறேன். ராவணனா நண்பனா ஏற்க போறேன்னு சொன்னேன். அது வரவே வரக்கூடாது. அதனால் இப்போது இந்த ராவணனை நண்பனாக ஆக்க போகிறேன். ஏன் நாங்கண்ணா அம்மா முட்டுனுக்குறான் அவங்க மாதிரி யாரையா பறிச்சா கூட ஒரு அர்த்தம் இல்லை. நீ அவங்க அம்மா போய் பிடிக்கிறேன்னு நண்பனாக ஏற்றுக்கொண்டேன். அதாவது ராவணா, உனக்கு ஒரு ஆபத்து என்றால் நான் வந்து உதவுகிறேன். எனக்கு ஒரு ஆபத்து என்றால் நான் வந்து உதவுகின்றேன். உனக்கு யார் ஒருவன் நண்பனோ அவன் தான் எனக்கு நண்பன். உனக்கு யார் ஒருவன் பகைவனோ அவன் உனக்கும் பகைவன். இனிமேற்கொண்டு இருவரும் நண்பராக இருந்து விட்டோம். சண்டைக்காரனாசி சென்ட்ரா போய் நம்ம சாட்சிக்காரனா நம்மளுக்கு விபூதி அடிச்சுடுவாங்க. எதுக்கு விபூதி அடிக்கிறாங்க? அதாவது சண்டை வந்தாக்க நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். தடுக்கிறதுக்கு போனா அத சொல்லு கையே அந்த ராவணனை நண்பனாக ஏற்றுக்கொண்டேன். இருந்தாலும் காடு வனம் வனாந்திரி என்று சொல்லக்கூடிய இடத்திலே வந்து விட்டேன். அதனால் இவர்கள் இருவருமே களைப்பாக இருக்கிறார்கள். அப்படியா? இருவருக்கும் இப்போது நம்முடைய இல்லத்தில் உணவு ஏற்பாடு போய் போய் குரங்கு வீட்டுல நம்ம சாப்பிடணும். நான் வார்த்தை சொல்லிட்டேடா. சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். வராங்க நீ எத்த சொன்னாலும் விட மாட்டேன். சாப்பிட்டா இல்ல சிக்கன் சாப்பிட்டு ரெண்டுத்தையும் சாப்பிடுறா. ரெண்டுமே சேர்த்து குரங்குன்னா அவ்வளவு கேவலமா? குரங்குன்னா அவ்வளவு கேவலமாடா? அப்பனா நேத்து மரத்து மேல வச்சு பிஸ்கெட் குரங்கு சாப்பிட்டு பிடிங்க சாப்பிட்டீங்க. குரங்கு வீட்டுல சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு கேவலமா சொல்றியே. முந்தா நாள் என்ன ஒரு நாடகம்
ராணிப்பேட்டை அது பக்கத்துல ஆடணும். ஆமா, அங்கிருந்து வரும்போது காலையில நாடகம் முடிச்சிட்டு வரும்போது அங்க ஊசி மணில வித்துனாங்களே யாரு அவங்க கிட்ட என்ன போய் வாங்கி சாப்பிட்டா? மாட்டுக்கறி காடை கௌதாரி மொத்தம் வாங்கினான். அப்படி நாடகம் நல்லா இருக்கு, கம்பெனி வாழ்த்து வந்துச்சு இல்லையா? ஆமா, கம்பெனிக்கு மதிக்கு நிர்வாக பட்டை கொடுத்து வச்சுக்கிறீங்க. வாழ்த்து வந்து மொத்தம் அவங்களே கொடுத்து வச்சுக்கிறீங்கல்ல. இவர் என்ன பண்ணாரு, அந்த ராணிப்பேட்டை பக்கத்துல இருக்க அந்த வேப்பூர் கிராமத்துல இந்த RS பாக்கெட் கொஞ்சம் இந்தா போகுது. ஆமா, விற்பாங்க அங்க. அந்த RS பாக்கெட் ஊத்துன வெறிக்க தொட்டுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நாடகம் சாப்பிட போன மாதிரி மூவரு இருகால ஒத்து நடந்து வந்தாங்க. மூவரு இருகாலால் நடந்து வந்தார்களா? அதாவது அது என்ன தெரியுமா அர்த்தம்? நானே சொல்ல நேரமா அது வயிற்றுல ஒண்ணு இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணு. ஆமா, 2 பேர் காலால் நடந்து போறாங்க. மூவரு இருகாலால் நடந்து குறிக்காது மாதிரி நம்மளா பார்த்து சாப்பாடு போட்டோம். மீதி காலில சாப்பாடு டப்பில வச்சிருந்தாங்க போல இருக்குது. ஆமா, இவன் ஆட்ட மாசம் ஆசிரியர்ல தூங்கிட்டு இருப்பாங்க போல. அவன் நாய் ஒண்ணு போய் அந்த டப்பி நக்கி நிக்குது. இவன் RS பாக்கெட் சாப்பிட்டு வெறியில நம்ம சாப்பிட்டு குறிகாச்சி சாப்பிட்டு டப்பில இந்த நாய் துண்ணது ஓட்டி துண்ண பையன் சாப்பிட்டு குடல் கடுத்துமே. அதானே குறிக்கார வீட்டுல சாப்பிடறது அங்க காரஞ்சாரமா இருக்குதா? காய்கனிகள் பலாவாயம் சொல்லக்கூடிய முக்கணில் சாரிடத்தில் ஆமா தெவிட்டாது தெல்லும்போது உங்களுக்கு தயாரித்து புறப்படு. நம்முடைய வானர இனத்திலே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தால் வானர கூட்டங்களும் ஒன்று கூடி சந்தோஷமாக குடித்து கும்மாளம் அடிப்பது அப்படி வைக்கலாம். சொல்லுங்க. மாமரத்தி பூவெடுத்தி மஞ்சள் முட்டு போடவா, பூமரத்தி நூல் எடுத்தி வேவையாக்கி போடவா, கண்ணா புதுடா அழகோ இரவில் அரங்கீரனோ. மாமரத்தி பூவெடுத்தி மஞ்சள் முட்டு போடவா. மரத்தி பூவெடுத்து மஞ்சள் முட்டு போடவா, மரத்தி நூல் எடுத்து வேர்வையாக்கி போடவா, கண்ணா புதுடா அழகோ இரவில் அரங்கீரனோ. மரத்தி பூவெடுத்து மஞ்சள் முட்டு போடவா. சந்தோஷமா இருக்கு.
அழைக்கிறவரையும் அழைத்து கொண்டிருக்கிறான் அந்த வாலி. அழைக்கின்றேன் அந்த வாலி. வாலியா அல்லது நானா இவையத்தான் துந்துவி என்று சொல்வார்கள். துந்துவி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? இப்போது புறப்படுகிறேன். அழைக்கின்றேன் அந்த வாலியை. அந்த வாலியா இல்ல நான் என்று பார்க்கிறேன்.